நான் தலைவிட ஒரே வருத்தமா இருக்கீங்க. ஒருத்தனை கட்டு நான் உட்காரத்துக்கு ஒரு சேர் போடணும்னு சொல்லிச்சா பத்தியா? உக்காததாலதான் 1330 குரல் எழுதுறேன். அதான் நிக்க வச்சிருக்காங்க. நீ வேற வேலை இல்லாம அவ்வளோத்தையும் எழுதி வச்சுட்டு போயிட்ட. அதுல ஒரு 5 படிச்சு ஒப்பிக்க அவங்க வாங்கினாடி. எப்பப்பா யாருப்பா அடி வாங்கினா? வேற யாரு? 90s கிட்ஸ் தான். குரல் மட்டுமா எழுதி வச்சுட்டு போன? அதுக்கு பொருள் வேற. அத படிச்சு மனப்பாடம் பண்றதுக்குள்ள தலையே சுற்றிடும். சரி, திருக்குறள் பொருள் இது கூட பரவாயில்ல. அந்த குரல்ல ஒரு வார்த்தை 2ஆ பிரிஞ்சு முதல் லைன்ல பாதியும் 2வது லைன்ல பாதியும் புரியாத மாதிரியே யோசிச்சுப்ப பாரு. பார்க்கும்போது மயக்கம் வரும். நல்ல வேலை பேப்பர் பேன் அதை இல்லாத போதே இவ்வளோத்தையும் எழுதி வச்சிருக்கீங்க. இதுல பேப்பர் பேனா கிடைச்சிருந்தா எம்மாடியோ. பொண்ணு ரொம்ப பொறுமைசாலின்னு சொன்னாங்க. நானும் நம்பி கட்டிட்டு வந்தேன். இங்க கட்டிட்டு வந்தப்பதான் தெரியுது எவ்வளவு பொறுமைசாலியா இருக்கா. 10 மணிக்கு பொறுமையா எந்திரிக்கா. இதுக்கே இப்படின்னா இன்னும் சமையல் டாப்பா செய்வான்னு சொல்லியிருக்காங்க. அவ எந்த டாப்ல உட்கார்ந்து சமையல் செய்ய போறாலே தெரியல. நம்ம மாப்பிள்ள ஒருத்தன் குடிக்க 500 ரூபாய் கடன் கேட்டான். போடா இல்லைன்னு சொல்லிட்டேன். அந்த நாய் வேற யார்கிட்டயோ கடன் வாங்கி குடிச்சிட்டு நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோன்னு ஸ்டேட்டஸ் வச்சிருக்கு நாய்.